ஆனா மகர லக்னம், ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். இப்ப வந்து என்னன்னா, என் அம்மாவுடைய பூர்வீக சொத்து கிடைக்குமா? வெங்கடாச்சலம், ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கேட்டிருக்கீங்க. அம்மாவுடைய சொத்து கிடைக்குமானா, இப்ப சனி திசையில புதன் புத்தி போயிட்டு இருக்குதுங்க. சனி வந்து 6ஆம் இடத்துல தாய்மாமன் வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்காரு. தாய்மாமன் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதன் புத்தியும் தான் இருக்கு, பாக்கியத்துலதான் இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா சனிக்கு எது இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது கோர்ட் ஆர்டரோ இல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்தோ அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா சனி திசை புதன் புத்தியில 2026 ஜூன் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொத்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து யோகியா இருக்காரு. அதனால வந்து சந்திரன் வந்து சுயசாரத்துல உச்சத்துல இருக்கிறதுனால, ஆனா அவர் திதிசூன்யாதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்தோ ஒரு கோர்ட் வாசல் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 4 செவ்வாய் ஆட்சி, 5 சந்திர உச்சம், சுக்கரன் ஆட்சி, புதன் ஆட்சி, இத்தனை விஷயம் ஆட்சி பெற்று இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த சொத்து உங்களை தேடி வரும். டோன்ட் வரி. சொல்லுங்கண்ணா. வணக்கம். பாண்டிச்சேரி சொல்லுங்கண்ணா. 31/12 1991. ஓகே. 1:55 AM. பாண்டிச்சேரியா? துலாம் லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் இல்லைங்களா? சனி திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்குங்க. சனி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து தசாபதி நடத்துறாரு. எப்படியோ கடத்திட்டீங்க. நான் இந்த ஒரு சொத்து சார்ந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கடத்தியாச்சு. இந்த ராகு புத்தி அடுத்து வர்ற ராகு புத்தி, ராகு இங்க 3ஆம் இடத்துல பூராட லக்னாதிபதி சாரம், குருவும் லக்னாதிபதி சாரம். அவ்வளவுதான். சனி திசையில இருந்த துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகிடுச்சு. சனி திசை கொஞ்சம் புழிஞ்சு எடுத்திருக்கோம். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான்னா காலபுருஷனுக்கு தொழிற்ஸ்தானங்கிற இடத்துலயே சனி உட்கார்ந்து தசாபுத்தி நடத்துது. ஆனா அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆயிடுச்சு. 4, 8, 12 ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். அதனால இது வந்து புலிவலை பிடிச்ச கதை தான். நீங்க அதை விடவும் முடியாது, வேற விட்டுட்டு போக முடியாது, வச்சு வாழ முடியாது மாதிரி அந்த தொழில்.